அனைவருக்கும் வணக்கம். உங்கள் திருநாளாம் தைத்திருநாள். தைத்திருநாள் அன்று நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். இதை நாங்கள் உங்களுக்கு எங்கள் சேனலில் சேர்க்கிறோம். பாருங்கள். வருடம் நாங்கள் இதுபோல எங்கள் சேனலில் உங்களுக்கு இதுபோல் செய்கிறோம். பாருங்கள். உங்கள் பானையில் தோரணம் எப்படி கட் பண்ணி இப்படி செய்கிறாங்க பாருங்கள். தோரணத்தில் இது தென்னை மட்டையில் செய்கிறதில்ல. இது பனை மட்டையில் செய்த தோரணம். இந்த தோரணம் அழகாக இருக்கும். இதை எங்கள் வாசலில் கட்டி விட்டோம். மாவிலை எங்கள் வீட்டிலே சிறு மரம் மாமரம் வளர்கிறது. அந்த மாமரத்திலிருந்து இலைகளை பிரித்து தோரணமாக வீட்டு வாசலில் அலங்கரித்திருக்கிறோம். பாருங்கள். சிறு மரம் இருந்தாலும் இலைகள் அழகாக இருக்கின்றன. இந்த மரத்திலிருந்து நாங்கள் பறித்து வீட்டு வாசலில் ஒவ்வொரு ஆண்டும் தைத்திருநாளில் மாவிலை தோரணமாக கட்டி வீட்டை அலங்கரித்தோம். அடுத்தபடியாக மஞ்சள் பொங்கல் என்றாலே மஞ்சள் கிழங்கு எங்கள் வீட்டிலே அறுவடை செய்தோம். பாருங்கள். இது ஒரு வருடம் பொங்கலுக்கு வாங்கிய மஞ்சளை நாங்கள் வீட்டு தோட்டத்தில் தைத்து வளர்த்து வந்தோம். வருடம் நாங்கள் மஞ்சள் வாங்கவே இல்லை. இந்த மஞ்சளை வைத்து நாங்கள் பொங்கல் பானையில் கட்டி மகிழ்ந்தோம். வருடம் இது நடக்கிறது. பாருங்கள். கணபதி பூஜை செய்கிறோம். பொங்கல் செய்வதற்கு முன்னாடி கணபதி உருவத்திலே வைத்து தலைவலி பிள்ளையார், அதற்கு ஒரு சிறு பூவை வைத்து இரண்டு பொங்கல் பானை, ஒன்று வெண் பொங்கல், மற்றொன்று சர்க்கரை பொங்கல், பால் தீபாரத்தினை காட்டி பொங்கல் செய்ய தயாரிக்கிறோம். பாருங்கள். கணபதியை போற்றி பாலை இரண்டு பொங்கல் பானையில் பாலை ஊற்றினோம். பால் ஊற்றி அடுப்பை பற்ற வைத்து பால்கள் நன்கு சூடாகின. பால் நன்றாக கிளப்பியவுடன் பொங்க ஆரம்பிக்கின்றன. இரு பானையிலும் அந்த பானையில் பால் சூடு ஏறி பொங்க தொடங்க போகிறது. பாருங்கள். முதலில் சர்க்கரை பொங்கல் வைத்த பானை பொங்குகிறது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். தைத்திருநாளில் முதல் பொங்குகிறது சர்க்கரை பொங்கல். பிறகு சிறு பருப்பை போட்டு வேக வைத்து சற்று சிறிது நேரம் வெண்பொங்கல் பொங்குகிறது. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெண்பொங்கல் பொங்கியதை பாருங்கள். அது நன்றாக பொங்கியவுடன் அரிசியை போட்டு நன்றாக சாதத்தை வேக வைத்தோம். பொங்கல் வேந்தவுடனே சர்க்கரை பொங்கல் வென்றது. நன்றாக குழந்தை வந்தவுடன் வெள்ளத்தை போட்டு நன்றாக கிளறி வெள்ளம் நிறைய கொதித்து கிளந்தது. நல்லா கலந்தவுடன்
வெல்லம் கரைந்தது. வெல்லம் கரைந்தவுடன் முந்திரி திராட்சை நன்றாக நெய்யில் வறுத்து சிறிதாரம் கழித்து அந்த வெந்த பொங்கலில் சர்க்கரை பாகு நன்றாக கலந்து முந்திரி திராட்சை நன்றாக சிவந்தவுடன் அதில் கொட்டி நன்றாக கிளறினோம். சர்க்கரை பொங்கல் தயாராகிவிட்டது. நன்றாக வாசனை கிளம்பியது. சுவையாகவும் இருந்தது சாப்பிடும்போது. நாங்கள் அடுத்தபடியாக பொங்கலை நன்றாக முந்திரி பருப்பை போட்டு நன்றாக கிளறி அடுப்பிலிருந்து இறக்கிட்டோம். அனைத்து காய்கறிகளும் சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் அனைத்தையும் போட்டு கடுகு வெடித்தவுடன் வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கிளறி விட்டு சிறிது வெங்காயத்தை சேர்த்தோம். வெங்காயத்தை நன்றாக செந்நிறமாக நன்றாக வறுபட்டவுடன் வெங்காயம் நன்றாக வறுபட்டது. உப்பு சிறிது சேர்த்து நன்றாக வதக்கினோம். மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கினோம். நன்றாக வதக்கிய பின்னர் வைத்திருந்த தக்காளியும் அனைத்து காய் போட்டு வதக்கினோம். பின்னர் வதக்கியவுடன் அனைத்து காய்களையும் போட்டு நன்றாக வதக்கினோம். பாருங்கள், அனைத்து காய்கறி எல்லாம் காய்கறியும் கிழங்கு காய்கறிகளுக்கு சிறு சிறிதாக நறுக்கி காய்க்குழம்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூளை அதில் சேர்த்தவுடன் நன்றாக கலந்துவிட்டு தண்ணீர் விட்டோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்தோம். அந்த எல்லா காய்கறியும் சேர்ந்து கலந்தவுடன் அந்த வாசனை சுவையாக இருந்தது. வாசனை சேர்ந்த சூப்பராக இருந்தது. இது பூசணிக்காய் பொரியல். மஞ்சள் பூசணி சொல்லுவாங்களே, இந்த மஞ்சள் பூசணிக்காய். இது காய் குழம்பு தயாரானது. வீட்டில் மேலில் சென்று வாழை இலை பிரித்தோம். வாழை இலை ரொம்ப பெரிதாக இருக்கிறது. 1 அடி என் உயரத்துக்கு அதில் மேல் அந்த வாழை இலை இருந்தன. பாருங்கள், நான் வாழை இலை உள்ளே இருந்து வெட்டி பார்க்கிறேன். என் மனைவி சமையல் செய்து சாமிக்கு படைக்க வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், காய்கறி எல்லாம் வைத்து நாங்கள் சூரியனுக்கு படைத்தோம். சூரியனுக்கு படைத்துவிட்டு வீட்டில் சாமிக்கு படைத்து அனைவரும் உண்டு மகிழ்ந்தோம். பொங்கலோ பொங்கல், தைத்திருநாள் பொங்கல். அனைவரும் நன்றாக மகிழ்ச்சியாக பொங்கலை சுவைத்தோம்.